ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்பிசி சிலபஸில் ஃபர்ஸ்ட் டைமாக கடிதங்கள், கோப்புகள், மனுக்கள் இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இன்றைக்கி கடிதங்கள் பார்க்க போகிறோம். லெட்டர்ஸ். கடிதம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு தகவலை மற்றவங்களுக்கு உரிய முறையில் வழங்குவதற்காக எழுதப்படக்கூடிய ஆவணம். இந்த கடிதத்தில் முக்கிய வகைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசு கடிதம் அதாவது அஃபிஷியல் லெட்டர், தனிப்பட்ட கடிதம் பர்சனல் லெட்டர், வணிக கடிதம் பிஸ்னஸ் லெட்டர், கோரிக்கை கடிதம் ரெக்வஸ்ட் லெட்டர். ஒரு அதிகாரப்பூர்வ கடிதத்துடைய அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அட்ரஸ் இருக்கணும், முகவரி, தேதி, டேட்டு, என்னைக்கு அந்த லெட்டர் எழுதப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கான டேட்டு. அடுத்தது குறிப்பு, சப்ஜெக்ட், எதை பற்றின ஒரு குறிப்பை நீங்கள் அந்த கடிதத்து மூலமாக தரீங்க அப்படிங்கிறதுக்காக குறிப்பு. அடுத்தது மெயின் உள்ளடக்கம், அது முக்கிய உள்ளடக்கம், மெயின் கண்டென்ட். அடுத்தது முடிவுரை, கன்க்ளூஷன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சிக்னேச்சர், கையொப்பம். கடிதங்களுடைய வேறு பெயர்கள்னு பார்த்திங்கன்னா திருமுகம், மடல், ஓலை, முடங்கல், காகிதம், கடுதாசி. அடுத்தது கடிதம் எழுதுறதுக்கான ஒரு மெயின் விதிகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உரிய காலத்தில் எழுதுறது. ஒரு கடிதம் எழுத வேண்டிய கரெக்டான டைமில் எழுதணும். அடுத்தது நீங்களாகவே இருத்தல், அதாவது இயல்பாக தனக்கே உரிய நடையில் எழுதணும். கடிதத்துடைய அமைப்பை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். முன்னாடி என்னென்னன்றதை நம்ம பார்த்துருக்கோம், ஒரு அதிகாரப்பூர்வ கடிதத்தோடது. இப்போ அந்த அமைப்புடைய ஒரு தலைப்புகளையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு தலைப்பு, எழுதுபவருடைய முகவரியும் தேதியும் அதிலே அடங்கிடும். உள் முகவரி, பெறுநருடைய முகவரி தான் உள் முகவரி. அடுத்தது விழி அப்படிங்கிறது அன்புடையீர், மதிப்பிற்குரிய ஐயா, மதிப்பிற்குரிய அம்மையீர், இது போன்ற தொடர்களால் கடிதம் யார் பெறு போகிறாங்களோ அவங்கள அழைக்கிறதெல்லாம் இந்த விழி அப்படிங்கிறத கண்டென்ட்டில் வந்துடும். அடுத்தது உடல். இங்கே தான் நம்ம மெயினான கண்டென்ட், அதை தான் நம்ம இதில் சொல்ல போகிறோம். இங்கு கடிதத்தில் கூறப்பட வேண்டிய செய்தி இதில் இடம்பெறும். அடுத்தது லாஸ்ட்டாக முடிப்பு, அன்புடன், உங்கள், தங்கள், உண்மையுள்ள, இங்கனம், இது போன்ற சொற்களை பயன்படுத்தி லாஸ்ட்டாக முடிப்போம். கையெழுத்து. முடிப்புக்கு கீழ்ப்பகுதியில் இந்த கையெழுத்து பகுதி இடம்பெறும். அடுத்தது இந்த கடிதத்துடைய பயன்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். நேருக்கு நேர் பார்க்காமலே தகவலை கூறுது. தகவலை நிரந்தரமாக சேமித்து வைக்கிறதுக்கும் இது பயன்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா அலுவலக கடிதம். இந்த கடிதங்களை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று குறிப்பு, இன்னொன்று வரைவு. ஒரே அலுவலகத்துக்குள்ளார ஒரு அலுவலர்கிட்டேருந்து இன்னொரு அலுவலர்கிட்ட அனுப்பக்கூடிய கடிதத்தை குறிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறிப்பு பார்த்திங்கன்னா அலுவல் முறை குறிப்பு, அதாவது அஃபிஷியல் நோட்டு அப்படின்னும், முறைசாரா குறிப்பு அன்அஃபிஷியல் நோட் அப்படின்னும் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒரு அலுவலகத்தில் அல்லது ஒரு துறையில் உள்ள இளநிலை உதவியாளர், உதவியர், பிரிவு அலுவலர் போன்ற பல்வேறு அலுவலர்களிடையே பரிமாறுறதுக்கு தான் இந்த குறிப்பு பயன்படுது. அரசு செயலகத்தில் பார்த்திங்கன்னா உள்துறை, சட்டத்துறை, நிதித்துறை, உணவுத்துறைன்னு இது மாதிரி நிறைய துறைகள் இருக்கும். ஒவ்வொரு துறையுமே ஒரு அலுவலகம்தான். ஒரு துறை அலுவலகத்திலேருந்து இன்னொரு துறை அலுவலகத்திற்கு எழுதும்போது கடிதமாக தான் எழுதணும், அதுதான் மரபு. அடுத்தது இந்த கடிதம், இது ரிலேட்டடாக உள்ள ஆங்கில சொற்கள், அதாவது கலை சொற்களை பார்க்கலாம். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு அட்ரஸ்னால் முகவரி, டேட் தேதி, ஃப்ரம்னா அனுப்புனர், டூன்றது பெறுனர், சப்ஜெக்ட் குறிப்பு, மெயின் கண்டென்ட் மெயின் உள்ளடக்கம், கன்க்ளூஷன் முடிவுரை, சிக்னேச்சர் கையொப்பம், ரெஸ்பெக்டட் சார் மதிப்பிற்குரிய ஐயா, தேங்க்யூ நன்றி, பெர்மிஷன் லெட்டர் அனுமதி கடிதம், கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர், டிஆர்ஓ டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர் மாவட்ட வருவாய் அலுவலர், டிடிஓ டிவிஷனல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் கோட்டாட்சி தலைவர், தாசில்தார் வட்டாட்சியாளர், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆர்ஐ வருவாய் ஆய்வாளர், கமிஷனர் ஆணையாளர், இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர், சப் இன்ஸ்பெக்டர் துணை ஆய்வாளர், கிளர்க் எழுத்தர், சூப்பரண்டன்ட் கண்காணிப்பாளர், ரிஜிஸ்ட்ரார் பதிவாளர், வைஸ் சான்சலர் துணைவேந்தர், சான்சலர் வேந்தர், பிரின்சிபால் கல்லூரி முதல்வர்,
சீனியர் முன்னவர், ஜூனியர் பின்னவர், செக்ரட்டரி செயலாளர், சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளர், டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி துறை செயலாளர், ஸ்பெஷல் ஆஃபீஸர் தனி அலுவலர், மேனேஜர் மேலாளர், டைப்பிஸ்ட் தட்டச்சு செய்பவர், ரெக்கார்ட் கிளர்க் ஆவண எழுத்தர், ஃபோல்டர் கோப்புரை, ஃபைல் கோப்பு, ஃபிகர் படம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கடிதங்கள் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட் டைம் சிலபஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் கண்டென்ட் தான் கலெக்ட் பண்ண முடியுது. கொஷின்ஸ் எப்படி வரும்ன்றது தெரியல, பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம குரூப் 4 அட்டன் பண்ணதுக்கப்புறம் இது ரிலேட்டடான டாபிக் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.